சிமேத்தோஃபோபியா. இன்றைக்கி நம்ம டிவிசிபிலிட்டியில் தியரம் 17 பார்க்க போகிறோம். தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, assume that GCD of A, M is equal to D and suppose that D divides B. Then the linear congruence AX congruent to B mod M has exactly D solutions modulo M. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு GCD of A, M equal to D கொடுத்துருக்காங்க and D divides B கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த லீனியர் கான்க்ரன்ஸ் வந்துட்டு has exactly D solutions. D solutions தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். and these are given by T, T plus M by D etc. T plus D minus 1 M by D. ஸோ அந்த D solutions வந்துட்டு இந்த சொல்யூஷன்ஸாக தான் இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். where T is a solution unique modulo M by D of linear congruence A by Dx congruent to B by D mod M by D. ஸோ இந்த தியரமில் நிறையா விஷயம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏஎக்ஸ் கான்க்ரண்ட் டு பி மாடம் கொடுத்துருந்தாங்களா, அதை நம்ம ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கிவன் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருந்த ரெண்டு திங்ஸ், அதாவது ஜிசிடி ஆஃப் ஏ எம் ஈக்குவல் டு டி அண்ட் டி டிவைட்ஸ் பி, இதை ரெண்டையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஜிசிடி ஆஃப் ஏ எம் டி அண்ட் டி டிவைட்ஸ் பி வச்சு ஜிசிடி ஆஃப் ஏ பை டி எம் பை டி வந்துட்டு ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் என்னோட ஏஎக்ஸ் கான்க்ரண்ட் டு பி மாடம் ஹேஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஏஎக்ஸ் கான்க்ரண்ட் டு பி மாடம் ஹேஸ் சொல்யூஷன்ஸ் வந்து பிகாஸ் பை தியரம் 16. ஸோ தியரம் 16 வச்சு நம்ம இந்த ஏஎக்ஸ் கான்க்ரண்ட் டு பி மாடம்க்கு சொல்யூஷன்ஸ் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு A by dx is congruent to B by D mod M by D. இதை கன்சிடர் பண்ண இதை நான் ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் 1 ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் T mod M by D. அதாவது இந்த ஈக்குவேஷன் 1க்கு வந்துட்டு சொல்யூஷன்ஸ் இருக்குன்ற தியரம் 16 வச்சு சொல்கிறோம். ஸோ அந்த சொல்யூஷன் வந்துட்டு T mod M by Dயாக இருக்கும்னு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் T is a solution of equation 2. and T is also solution of AX congruent to B mod M. ஸோ இது ரெண்டுக்குமே T வந்துட்டு சொல்யூஷனாக இருக்குன்றதை இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த சொல்யூஷன் செட், இந்த T ப்ளஸ் M by D எக்ஸட்ரா T ப்ளஸ் D மைனஸ் 1 M by D. ஸோ இதை எல்லாத்தையும் நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2னா எந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோம், இந்த A by dx congruent to B by D mod M by D. ஸோ இதோட சொல்யூஷன்ஸாக இருக்கும். and they are also solutions of AX congruent to B mod M. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, கிளைம் வந்துட்டு இந்த சொல்யூஷன் செட் ஆர் இன்கான்குரண்ட் mod Mன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நான் வந்துட்டு கான்ட்ரரியாக அசியூம் பண்ணி, ஸோ அதை வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கான்க்ரண்ட் டு ஈச் அதர் நான் அசியூம் பண்ண போகிறேன். சப்போஸ் தியா கான்க்ரண்ட் டு ஈச் அதர், இந்த சொல்யூஷன் செட்லாம் கான்க்ரண்ட் டு ஈச் அதர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் T ப்ளஸ் R M by D is congruent to T plus S M by D mod M. கான்க்ருவெண்ட்டுன்னு நான் அசியூம் பண்ணுறனால நான் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். வேர் 0 வந்து லெஸ் தேன் S லெஸ் தேன் R லெஸ் தேன் D மைனஸ் 1. ஸோ 0க்கும் D மைனஸ் 1க்கும் நடுவில் தான் என்னோட இந்த Sம் Rம் லை ஆகியிருக்கும். ஸோ இதை வந்துட்டு M by D R is congruent to M by D S mod M. நெக்ஸ்ட் வந்துட்டு பை கேன்சலேஷன் லா வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், R is congruent to S mod M by GCD of M by D, M. ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதலாம், GCD of M by D, M வந்துட்டு M by D. ஸோ R is congruent to S mod M by M by D. ஸோ this implies R is congruent to S mod D. ஸோ இதுலேருந்து நம்ம எழுதிக்கலாம் D divides R minus S, which is a contradiction because என்னோட R S வந்து less than D. So this is a contradiction and therefore R minus S வந்துட்டு will be equal to 0 and which implies S வந்துட்டு equal to R. அதுவும் ஒரு contradiction because என்னோட S வந்து less than R நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ S less than Rன்றனால இது வந்துட்டு ஒரு contradiction. ஸோ நம்மளோட அசம்ஷன் ராங், கான்க்ரண்ட் மாடம்னு அசியூம் பண்ணது ராங். ஸோ therefore நம்ம சொல்யூஷன் செட்டில் இருக்க எல்லா சொல்யூஷன்ஸுமே இன்கான்குரண்ட் மாடம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, ஈக்குவேஷன் 1 ஹேஸ் நோ சொல்யூஷன்ஸ் எக்ஸப்ட் T ப்ளஸ் M by D. இந்த சொல்யூஷன் செட்ஸை தவிர வேறு எந்த சொல்யூஷனும் இருக்காது ஈக்குவேஷன் 1க்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் y இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ என்னோட ஈக்குவேஷன் 1 ஆக்சுவலி என்ன, AX is congruent to
b mod m. ஸோ அதில் y வந்து சொல்யூஷன்னால x பதிலாக நம்ம y-ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். therefore ay is congruent to b mod m. and we know that t is a solution of equation 1. ஸோ இந்த t வந்துட்டு equation 1 சொல்யூஷன்னால at is congruent to b mod m னு அதை எழுதிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு பை சிமெட்ரி நான் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். b is congruent to at mod m. So therefore by equation 4 and 5, equation 4 என்ன ay is congruent to b mod m and 5 வந்து b is congruent to at mod m. so இதை ரெண்டு யூஸ் பண்ண நம்ம என்ன எழுதலாம், transitivity படி ay is congruent to at mod m னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், m divides ay minus at and இதில் வந்து a காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ m divides a into y minus t. இதை ஈக்குவேஷன் 6 மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வி ஆல்ரெடி நோ தட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா எம் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பை டி கமா எம் பை டி, இதோட ஜிசிடி வந்துட்டு ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் என்னோட ஈக்குவேஷன் 6 என்ன ஆகும்னா எம் பை டி டிவைட்ஸ் ஏ பை டி ஒய் மைனஸ் டின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நான் 7th ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறேன். தென் பை யூக்ளிட்ஸ் லெம்மா, ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் லெம்மாவில் என்ன பார்த்துருக்கோம், if my a divides bc and gcd of a comma b வந்துட்டு equal to 1 இருந்ததுன்னா which implies a divides c ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே gcd 1 இருக்குது அண்ட் a divides bc இருக்குது. ஸோ என்னோட a divides cன்றதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி m by d divides y minus t ன்னு எழுதிக்கலாம். ஸோ y is congruent to t mod m by d. ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், y is equal to m by d k plus t where kன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அண்ட் இதை வந்து ஈக்குவேஷன் 8 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ therefore in 0 1 to etc till dy minus 1 is a complete residue system mod d. ஸோ அது கம்ப்ளீட் ரெசிடியூ சிஸ்டம்னால டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 r such that என்னோட r வந்துட்டு 0க்கும் d minus 1க்கும் நல்ல லை ஆகியிருக்கும் such that k is congruent to r mod d. ஸோ இதை நம்ம அடுத்து ஃபர்தர் எப்படி எழுதலாம், k into m by d is congruent to r into m by d mod d into m by d. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், mod இந்த d into m by d mod m சேஞ்ச் ஆயிரும். ஸோ which implies என்னோட m divides k minus r m by d. ஸோ therefore இப்போ இதை நான் ஈக்குவேஷன் 7ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y minus t minus rm by d is equal to mk by d minus mr by d. ஸோ இதில் வந்து நான் m by d-யை காமனாக எடுக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இது சிம்ப்ளைஸ் k minus r into m by d. இதை ஈக்குவேஷன் 10 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 10 9ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அது இந்த k minus r m by d பதிலாக இந்த y minus t minus r m by d-யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்து இதுலேயும் நான் மைனஸ் காமன் எடுத்துக்கிறேன். ஸோ m divides y minus t plus r m by d. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், y is congruent to t plus r m by d mod m where 0 less than equal to r less than d. So therefore y is congruent mod m to one of the numbers in equation 3. அதாவது y வந்துட்டு is congruent to அந்த சொல்யூஷன் செட்டுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் நம்ம இந்த தியரமில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.